ஹலோ நண்பா, சுட சுட ஒரு வேலைவாய்ப்பு. NIACL, அதாவது அரசு காப்பீட்டுத் துறையான நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மத்திய அரசு நிறுவனம் நம்ம தமிழகத்திலையுமே இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 550 ஓப்பனிங்ஸ்க்கான நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஒரே ஒரு தேர்வுங்க. இது என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக சீக்கிரமாக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்கை தரேன். அதை டச் பண்ணி அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, NIACL நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மத்திய அரசு நிறுவனம். எங்கே தலைமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. நம்ம தமிழகத்துலேயுமே ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது, சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும். ஓகே, ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலையுமே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இங்கேருந்து இந்த ஆண்டிற்கான 550 அப்ரண்டிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. மொத்தமாக 550 பேர் எடுக்கிறாங்க இந்தியா முழுவதும். தமிழகத்துக்கு எவ்வளோ பேர் அப்படிங்கிறது டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே தான் நமக்கு தெரியும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வேக்கன்சி வந்திருந்தது. அதுலேருந்து ஒரு 40 வேக்கன்சி பக்கம் தமிழகத்துக்கு இருந்தது. ஓகே, இந்த NIACL நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு லீடிங் பப்ளிக் செக்டார் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. இங்கேருந்து இப்போ அப்ரண்டிஸ்க்கான ரோல் வந்திருக்கு. வர ஜூன் 23 ஜூலை 6 வரையும் போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டுமே அப்ளை பண்ணிக்கணும். 21 30 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பு பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு ஏதோ ஒரு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே. ப்ளஸ் ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது தமிழ்நாட்டோட லோக்கல் லாங்குவேஜ் என்ன, தமிழ் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 10ஆம் வகுப்பிலே 12ஆம் வகுப்பிலே தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. உங்களுக்கு அடிஷ்னலாக எந்த ஒரு டெஸ்ட்டும் கிடையாது. இது இல்லாமல் இந்த அப்ரண்டிஸ்க்குமே ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு என்னெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு கடந்த வருடம் வந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஏன்னா போர்ட்டல் ஓப்பன் ஆக இன்னும் ஒரு 1 வீக் கிட்ட டைம் இருக்குல்ல. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மாதம் 12,300 ரூபாய் ஸ்டைஃபன் தராங்க. கடந்த முறை 9,000 தான், இந்த முறை அதிகப்படுத்தியிருக்காங்க. மாதம் 12,300 1 இயர் இருக்கும். அதுக்கப்புறம் அப்ரண்டிஸ் முடித்தவங்கள பர்மனன்ட் பண்ணுவாங்களா, இல்லை ஃபர்தராக இந்த துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வரவங்களுக்கு முன்னுரிமை தருவாங்களா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த 1 இயர் மட்டும்தான். இந்த 1 இயர் அப்ரண்டிஸாக இருப்பீங்க. அதில் நீங்கள் கெயின் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஃபர்தராக வேறு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்டீஸு. அடுத்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் ஸ்டேட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணுவாங்களாம். newindia.co.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ப்ளஸ் அப்ரண்டிஸ் போர்ட்டலையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த NIACL பர்மனன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பட் இப்போ அப்ரண்டிஸ் ரோல் வந்திருக்கு. கடந்த முறை 2025 ஒரு 500 பேர்கிட்ட எடுத்திருந்தாங்க. இந்த முறையும் ஒரு 550 வேக்கன்சி இருக்குது. இந்த 550 வேக்கன்சியை தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற ஸ்பிளிட்டப்பு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நம்ம தமிழகத்துக்கான ரீஜனல் சென்டர் வந்து சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட் ஷார்ட் நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 21 30. ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. SC STனா 5 இயர்ஸும், OBCனா 3 இயர்ஸ் வரையும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் மெயினாக இந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு காட்டுறதற்கான காரணம் என்ன அப்படின்னா எக்ஸாம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க தான். ஃபீஸ் இருக்குங்க. 944,708 அப்படிங்கிறது பொது பிரிவினர், விமன் கேண்டிடேட்ஸ், SC ST அந்த மாதிரி பொறுத்து ஃபீஸ் வந்து மாறும். ஸோ ஒரே ஒரு எக்ஸாம் இதுதான், பேங்கிங் சிலபஸ் தான். ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் நாலேஜ். 100 கொஷின்ஸ், 100 மார்க், 1 hour டைம் கொடுப்பாங்க. கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து இந்த அப்ரண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. இன்டர்வியூ அது போன்ற விஷயங்கள்லாம் இல்லை. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 1 இயர் நீங்கள் அப்ரண்டிஸாக இருக்கலாம். இந்த துறை சார்பாக, இந்த அரசு துறை சார்பாக நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் ஃபர்தராக வேறு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். இதான் பார்த்தீங்கன்னா A to Z டீட்டெயில்ஸ். அப்ரண்டிஸ் ரோல் தான். பட் வந்து டீசெண்டான ஸ்டைஃபண்டு தமிழகத்துலேயும் உங்களுக்கு பணியிடங்கள் இருக்குது. பட் ஃபீஸ் வந்து அப்ரண்டிஸ்க்கு இவ்வளோ அதிகமாக தேவையில்லை. எக்ஸாமும் இருக்குது. இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. டெம்ப்ரவரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த அப்ரண்டிஸ் ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்க, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு கமெண்ட்டை போடுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை. வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸை இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.